ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். ஒன்று எடுத்து சாப்பிட்டா எடுத்து சாப்பிட்டே இருப்போங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டாலே கரைஞ்சி போயிடும். பேப்பர் மாதிரி மெல்லிஸாக இருக்க இந்த பருப்பு போலி தான். கொஞ்சம் கூட பூரணம் வெளியில் வராமல் மெல்லிஸான லேயராக கேரளா ஸ்டைல் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. முதல்ல மாவை பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். 2.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மாவு எந்த கப்பில் அளவு எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பை வச்சு மற்ற பொருட்களை அளந்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நார்மலாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கிடணும். கிட்டத்தட்ட பூரி மாவு பதத்தில். சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக பிசையாதீங்க. கையில் கொஞ்சம் ஒட்டி வந்தால் பரவாயில்ல. இந்த இப்படி இருக்கணும் மாவு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது மாவு நல்லா ஊறணும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ்ஃபுல்லாக சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறோமே மாவு எண்ணெய் குடிச்சிடுமா அப்படின்னா கொஞ்சம் கூட குடிக்காதுங்க. நல்லா ஊறி சாஃப்டாகும். இதை அப்படியே மூடி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊறணுங்க. மாவு எந்த அளவுக்கு எண்ணெயில் ஊறிட்டுருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக போலி பண்ணலாம். 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2.5 கப் மைதாவுக்கு 1.5 கப் கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதை 3 தடவை கழுவிட்டு தண்ணி விட்டுக்கலாம். 1.5 கப்புக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும். கையில் நீங்கள் இப்படி எடுத்து மசிச்சிங்கன்னா மசிஞ்சு வரணும். நம்ம சமையலுக்கு கூழ் மாதிரி ஆக்குவோம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மலர்ந்து தான் வெந்திருக்கணும். இதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கேரளா போலியில் பார்த்தீங்கன்னா சீனி தான் சேர்த்துப்பாங்க, சுகர் தான் சேர்த்துப்பாங்க. 1.5 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்திங்கன்னா மைல்டு இனிப்பாக இருக்கும். நல்ல இனிப்பு வேணும்னா 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி பருப்பெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு சீனி இலகி ஒன்று போல் சேர்ந்து வரணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இலகின சீனி கட்டியாக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் சீனிக்கு பதிலாக வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்ல நைஸாக பவுடரான வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டியான பிறகு ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு நல்லா அப்படி மேலே படுற மாதிரி தடவி விட்டுட்டு நம்ம பூரணத்தை இறக்கிடலாம். எதுக்குன்னா பூரணம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தடவிக்கிறோம். பூரணம் 6 நாக்கில் நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு பாருங்கள் நல்லா ஊறிட்டுருக்கு. மாவு ஊற ஊற உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். நல்ல மெல்லிசாக போலி பண்ணலாம். பூரணத்தை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து பண்ணனாலும் பண்ணலாம். நான் பாதி ரெண்டு தடவையாக பண்ண போகிறேன். முதல்ல ஒரு 15 உருண்டை பண்ணி வச்சுட்டு போலி செஞ்சுட்டு மீதியை உருட்டிக்க போகிறேன். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு எடுத்து உருட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். கையிலெல்லாம் ஒட்டாது. நல்ல லட்டு மாதிரி உருட்டுறதுக்கு வரும். மாவோட அளவு பார்த்திங்கன்னா பூரணம் அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க. நம்ம வச்ச பிறகு எக்ஸ்ட்ரா மாவை வெளியில் எடுத்துடலாம். மாவு உருட்டி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு அதில் பூரணம் வச்சு பொதிஞ்சிட்டு கூட அப்படியே செய்யலாம். கையில் ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு விரிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். நடுவில் பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மெல்லிசாக இழுத்து மூடிடணும். மாவு நல்லா ஊறியிருந்தால் நம்ம சொன்னபடி கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெல்லிசான லேயராக அந்த பூரணத்தை மூடி கிடைக்கும். மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மாவை கட்டாயம் எடுக்கணும். இல்லாட்டி அந்த போலியில் அது மட்டும் ஒரு இடத்துல இனிப்பு இல்லாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு 10-15 செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் மொத்தமாக கூட செஞ்சு வச்சுட்டு கூட தேய்க்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். நார்மலாக நீங்கள் பூரிக்கு சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தான் தேய்ச்சிக்கணும். ஆனால் இதுக்கு நம்ம அரிசி மாவு தொட்டு தான் தேய்க்கணும். நெய் எண்ணெய் தொட்டு தேய்க்கக்கூடாது. அரிசி மாவு தொட்டு தேய்ச்சா தான் உங்களுக்கு நல்ல மெல்லிசாக விரிஞ்சு கிடைக்கும். இந்த பூர்ண போலி பார்த்திங்கன்னா இந்த பருப்பு போலி நம்ம பக்குவமாக பண்ணியிருந்தால் கையால் தட்டையிலேயே அழகாக விரிஞ்சு வந்துடும். இன்னும் நாங்கள் மெல்லிசாக வேணும் அப்படின்னா நம்ம சப்பாத்தி குழவி வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம்.
நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த போர்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் சாப்பிங் போர்டு தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வருது பாருங்கள், அதுதான். ஆனால் நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்குன்னே இதை வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே அந்த கவுண்டர் டாப்பில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கொஞ்சம் கூட நவல்றதே இல்லை. நகலாமல் அப்படியே நல்ல சிக்குன்னு நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிற்குது. இதில் 2 பாயிண்ட் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஒன்று வந்து அந்த பூரணம் பண்ணுறோம் பாருங்கள், கடலைப்பருப்பு அதை நல்ல நைஸாக அரைச்சிருக்கணும். அதே மாதிரி மாவு நல்லா ஊறி இருக்கணும். அப்படி இருந்ததுனாலே பூரணம் வெளியில் வராது. கட்டாயம் நீங்கள் அரிசி மாவு தொட்டு தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா மைதாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரத்தில் சுருண்டு சுருண்டு வரும். நீங்கள் தேய்க்கையில் பார்த்தீங்கன்னா சுருண்டு சுருண்டு வரும். அரிசி மாவு தொட்டு தேய்க்கையில் அந்த மாதிரி சுருண்டு வராது. அதே மாதிரி நம்ம எந்த சைஸில் தேய்ச்சி வச்சுருக்கோமோ அது அப்படியே இருக்கும். மொத்தமாக தேய்ச்சி வச்சா நீங்கள் வந்து மேலே ட்ரை ஆகிடும். ஒரு 2 தேய்ச்சிட்டு அப்படியே வந்து நம்ம சைட் பை சைடாக போட்டு எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் இப்போ 2-3 பேர் இந்த மாதிரி குக்கிங்க்கு இருக்கிறீங்க, சேர்ந்து சமைப்பீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக நிறைய அமௌண்ட் கூட போட்டு ஒருத்தர் தேய்ச்சி கொடுத்து இன்னொருத்தர் சுட்டு கூட எடுக்கலாங்க. ரொம்ப சட்டுன்னு வெந்துடுங்க. ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணக்கூடாது. உள்ளே ஃபுல்லாக வெந்துட்டு நம்ம மைல்டான ஒரு லேயர் தான் போட்டிருக்கோம். 2 தடவை அப்படியும் இப்படியும் நம்ம திருப்பி போட்டாலே போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி கல்லில் நம்ம இதை போடையில் அரிசி மாவை லைட்டாக கையால் தட்டி விட்டு போட்டுக்கோங்க. இப்போ நெய் தடவிக்கலாம். நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதுதான் மொத்த போலிக்குமே நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம தடவை தான் போகிறோம், நிறைய ஊற்றிலாம் சுட போகிறதில்ல. 2 பக்கமும் லைட்டாக நெய் தடவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த போலி. ஒரு 4 நாள் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். நம்ம வந்து அதை நல்லா பூரணம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 4 நாள் தாராளமாக வெளியில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெல்லம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். நல்ல நைஸான வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூர்ணம் வெளியில் வராது. நீங்களும் இதே அளவுகளோடு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.